என்ன வேறு என்ன வேணும்? காடு நம்ம காடு ஒரு காடு கேட்கணும். இந்தா என்னை நினச்சிக்கா கொஞ்ச நேரம் கண்ணை மூடு. இந்தாடா நிறைந்த வேலையாக இருக்கும், உயர்ந்த சம்பளமாக இருக்கும், மனக்குறை இல்லாமல் மாணிக்கமாக வாழ்வேன், வெற்றி உண்டு. இந்த வலியை தீர்க்கிறதுக்கு 2 முறை என்னைய பார்க்க வாப்பா, சரியாயிடும். ஆமாம், வெற்றியாக்கி தரேன். நல்லா இருங்க. கர்பதாமிக்கு 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 திருவாரூர் 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 வாங்க. தொல்லை இரும்பிறவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆட்கொண்டோனை. திருவாரூர் சிவஸ்தலம், சிவபெருமான் இருக்க இடமா? உள்ள கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க. 1 2 3 4 5 6 7. ரயில் ரோடு எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வாங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்குங்களா? பூந்தோட்ட காவல்கார. பூந்தோட்டம்னு அந்த ஏரியாவில் இருக்கா எதுவும்? ஆ என்னது? ஆ என்ன வேணும்னே? கண்ணை மூடுங்கண்ணே. அவங்கள கால் வந்துட்டு வரலாம். நல்லா இருக்கீங்களா? வாப்பா, அரிசி நவதானியம் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கடையை போட்டுக்கா, எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். கடன் படாமல் காப்பாற்றி தரேன், ஓகோன்னு ஓடும். வாங்கி தந்துடுறேன், வில்லங்க இல்லாமல் வாங்கி தரேன். போய்ட்டு கர்பதாமிக்கு எழுதுனது சரியில்லை, ஏதோ டாக்குமெண்ட் எழுதுனது சரியில்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா? யாருக்கு டாக்குமெண்ட்டு சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? யாருக்குப்பா? வாப்பா, என்னப்பா சரியில்லை? எழுதுனது சரியில்லைங்க, என்னத்தை கையில் வச்சுருக்க? டாக்குமெண்ட்டா? ஆட்ரா சக்க. படித்து கிழிச்சிடாத, அல்லது கிழிச்சிட்டு படிச்சிடாத. இது என்ன சரியில்லை? சொன்னபடி நடக்கலையே. அன்னைக்கே ஒரு கெட்டி போட்டு எழுதியிருக்கணும், அப்படி எழுதலை. சாமி பாதத்தில் வச்சுட்டு பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊருப்பா உனக்கு? திருவாரூர் பக்கம் தானா? ஆரூர் தானே? வீரன் ஒரு தெய்வமாக வந்து நிற்கிறார. வீரனார் உண்டா? அங்காளம்மன் ஒரு தாயாக வந்து நிற்கிறாள், அவளும் உண்டா? கால் வந்துட்டுவான். மூன்று தலைமுறைக்கு முன்னால் ஒரு பெண்மணி, அவள் அபரிதமாக இறந்து போனது உன் குடும்பத்தில் உண்டு. அது ஒரு தெய்வமாக வீட்டிலே இருப்பது உண்டு. அதை பற்றி தெரியாமல் வணங்குதிகளா, வணங்கலையா? தொடங்க மாட்டுக்கு. கால் வந்துட்டு வா. முதல்ல ஒரு 3 லட்சம் வாங்கி தரேன். அப்படி படிப்படியாக ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த 10 லட்ச ரூபாயும் வாங்கி தந்துருந்தேன். வில்லங்க இல்லாமல் வாங்கி தரேன். போலீஸில் ஒரு வழக்கு பதிவு பண்ணிக்கா, அடுத்து பேசுவோம். போய்ட்டோம். கர்பசாமிக்கு அதை எடுத்துக்காடா, அதை எடுத்துக்கா. பாஸ்போர்டு வெளிநாடு சம்பந்தமாக யாரோ கேள்வி கேட்குறீங்களா? யார்? பிள்ளைங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்குறீங்களா? வெளிநாட்டில் யாரும் இருக்காங்களா?
பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியாப்பா? சரி, ஓகே. யாருடா தம்பி? எந்த ஊர்? கரெக்டு, திருவாரூர் ஏரியா. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? வா, காலிட்டு வா. அன்று வந்தது மதே நில. இன்னொரு தரம் அப்படி என்ன அர்த்தம்? இன்னொரு தரம் போகிறோம்னு அர்த்தம். மீண்டும் வெளிநாட்டுக்கு போகணுமா? வா பக்கத்தில். அப்படி திருவாரூரை தாண்டி மெயினில் ரோட்டில் போய்கிட்டே இருக்கும் பொழுது ரயில்வே கேட் வருது. அந்த கேட்டெல்லாம் தாண்டி போனோன்னே சிறு கிராமம் வருது. அதுக்கு உள்ள ரைட்டில் போனால் அவங்க ஊர் வருது. ஊர் எல்லையில் ஒரு பெருமாளுடைய திருச்சக்கரம் கிடக்கு. பெருமாள் கோயில் இருக்கா? அதை தாண்டி போனால் ஒரு கிராமமும் வயல்வெளியும் இருக்குது. உள்ளுக்கு போனால் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துலேயும் ஒரு தெய்வம் இருக்குது. கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு வாடா தம்பி. ஒரு நண்பன் ஒருவனால் நீ பணத்தை ஏமாந்து வேதனைப்பட்டிருக்க. அதனால் இனிமேல் யாருக்கும் பணம் கொடுத்து உதவணுங்கிற எண்ணத்தை நீ கை விட்டுருடா. இந்த முறை போயிட்டு பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணி பிள்ளை குட்டிகளுக்கு செல்வாக்கோடு வருவேன். வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தோடு உன்னை உருவாக்கித்தான். போதுமா? முடிச்சிருவோம். தைரியமாக இருக்கு, சந்தோஷமாக கொண்டு வா பக்கத்தில். இவளுக்கு இங்கே வருமானத்துக்கு ஒரு வழியை உருவாக்குவோம். வா பக்கத்தில். இவன் படித்து ஒரு ஆசிரியர் ஆகுவான். இந்த பிள்ளையும் ஆசிரியர் படிக்க போவான். சந்தோஷம் உண்டா? கை எப்படி படிச்சிருவா. சக்தி சொரூபா நாராயணா. அதே திருவாரூர் எல்லை. நான் பார்க்குற தொழிலை எனக்கு வளப்படுத்தி தரணும் ஐயா கருப்பசாமி அப்படி காட்டு வந்தவங்க. என்னப்பா தொழில்? ஓட்டுநர். கால் வந்துட்டு வரலாம். முருகா, ஏன் நீ வந்தோடனே முருகப்பெருமான் வராற? என்ன விஷயம்? வீட்டில் வச்சு கும்பிட்றியா? கால் வந்துட்டுவோம். கண்ணை முடிக்கா. தலைக்கு மேலே இடி விழுந்தது மாதிரி கடனை வச்சுருக்கிய, எப்படா தைரியமாக இருக்கு? கால் வந்துட்டுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இதான் உன் கடனை தீர்த்து தாரேன். அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது மகனே. எவ்வளியிலேயோ வந்து கிடைக்கும். ஆசத்து போ, நல்லாரு. கர்மசாமிக்கு கல்யாணம் சொந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்? வரலாம். சொறி எடுக்குதே. யாருக்கு? கால் வந்துட்டுவாங்க. உட்காருங்க. சாதகம் எங்கே இருக்கு? கண்ண முடுங்க. கால் வந்துட்டு வரலாம். இல்லை மணியத்திலே சொந்தத்தில் பொண்ணு இல்லை, அதை விட்டுருவோம். நம்ம பையனுடைய காலக்கிரகத்தில் ராகுவுடைய பார்வை இருக்குது இப்போ. அதனால் அவனுக்கு சக்தி அம்சம் கொண்ட பெண்மணி தான் மனைவியாக கிடைப்பா.
ஆடி 30 வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வெற்றியாக்கி தரேன். உடல்நிலைக்கு எந்த கோளாறும் நடக்கலை, இயல்பு தான், மாற்றிடுவோம். கர்மசாமிக்கு வண்டி வாகனம் யாரும் வச்சுருக்கீங்களா? வண்டி வாகனம் சம்மந்தமான துறை, ஆர்டிஓ ஆஃபீஸ் 1 2 3. விவசாயம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் இன்றைக்கி திருவாரூர் உத்தரவு, அவ்வளோதான், போய் உட்காரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அரோகரா கர்மசாமிக்கு அரோகரா. ஆந்திரா பாடறா யார் வந்திருக்கா? கட்டளை குடியிருப்பு பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் போன நேரம் அந்த மானங்க இல்லை, அந்த மான் போன மாயம் என்ன? உட்காரலாம். உன் மகனுடைய ஆத்மாவினுடைய பிறப்புத்தன்மையை பார்த்தேன். ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணால் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தான். சில விவகாரங்களை சந்தித்தான். அதில் சில தலைகுனிவு அவமானங்கள் ஏற்பட்டு இன்று ஏமாற்றமான நிலைகளிலே இருக்கிறான். அதில் அவனுடைய உள்மனம் பாதிக்கப்பட்டு குடித்து இன்னைக்கு மதி கலங்கி பேரெல்லாம் கிளந்து வெற்றி இல்லாமல் நிற்கான். அவன் மனது திருந்துமான்னு கேட்டேன். ஆடி 30 வரை கால அவகாசத்தில் திருத்தி ஆவணியில் கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். காலம் சொல்லலாம். வரலாம். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம், போகலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அரோகரா. அப்படியா? சரி, எங்கே இருக்குது அது? தேனி ஏரியாக்கள், தேனி ஏரியா யாருமா? தேனி வாங்க. தேனி தேனி எந்த இடம்? தீக்கல்லுப்பட்டியா? கரெக்டு, வர்றான். ஆண்டியானதுன்ன ஆறுமுகம் அம்மையப்பனை மறந்து அகிலமெல்லாம் துறந்து. பையன் எங்கே இருக்காரு? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? கல்யாணம் முடிச்சிட்டானே, கால் வந்துட்டு வாங்க. என்ன அங்கே இருக்க நீ? வாடங்க. அவன் மட்டும் வரணுமா, பொண்டாட்டியோடு வரணுமா? அப்போ அவன் பொண்டாட்டியை விட்டு வருவானா? கால் வந்துட்டு வரலாம். கஷ்டப்படாமல் வளர்த்துக்கலாம்னு நினச்சான். என்னென்ன தப்பு இருக்குது? ஒரு பிள்ளை குட்டியோட ஒரு பொம்பளையை காப்பாற்றினா அது தியாகம் தானே. அப்படியே நீ பெரிய மனுஷத்தன்மையாக நினைக்கல. ஏவன் ஒத்துக்கிடுவான். அந்த கொஞ்ச நேரம் கண்ணை முடணும். இந்தாப்பா, அவனை திரும்பி வர வச்சுட்டேன், வந்துடுவான். அங்கேருந்து பிரியக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்தா ஜெயிச்சு தரேன், போ. கர்மசாமிக்கு அடுத்தும் பிள்ளைய பற்றி தான் கேட்க வந்திருக்கியா? வா வா. நெஞ்சமே உனக்கு தான். இன்னொருத்தரம் காலில் வந்துட்டு வா. உள்ளமே உனக்கு தான். மனசையும் கொடுத்து மதியவும் கொடுத்து பேவுலேடு மாட்டிக்கிட்டு முழுக்க என்ன செய்யணும் பிள்ளைக்கு? எந்த ஊரில் இருக்கு? கண்ணை மூடி பார்க்கணும்னா யாரும்மா நீ? எதுக்கு வந்து நிற்கிற? நிற்கிற கால் வந்துட்டு வரலாம்.
என்னப்பா உன் ஏரியாவில் மேலே சத்தமாக கேக்கு? அம்மன் கோயில் பெரிய கோயில் இருக்கா? என்ன கோயில் அது? கருப்பசாமி இருக்கனா அங்கே? இப்போ உன் பிள்ளைக்கு வாழ்க்கை பிரியாமலும் சகல பாக்கியத்தோட வாழ வச்சு தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா ஐஸ்வர்யமாக இருக்க வைக்க நல்லா இருக்கும். என் துணை என்னால் உண்டு வாழ்வாய். கருப்பசாமிக்கு ஏய் உனக்கு தேனியா அவுட்ரா? அப்படியா? ஆ விவசாய நிலம் வச்சுருக்கியா? உத்தரவு தேனி உத்தரவு முடிஞ்சு போச்சுடா. விபூதி வாங்கிக்கா வந்து. வரலாம். நல்லா கடலூர் 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 எல்லாம் வாங்க. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன நினைக்குது, என்ன கிழங்கு கடலூர். என் பையன் என் மகன் சம்பந்தமான வாழ்க்கையை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாரையா? வாங்க. எங்கே இருக்கான் தம்பி? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? சரி, கால் வந்துட்டு வரலாம். ஐயப்பசாமி பக்தனா? உன் பையனுடைய கிரக நிலைகளை பார்த்தேன். அவன் ஜென்மேந்திரியத்தில் பிறந்த நாளெல்லாம் சரிதான். ஆனால் இப்போ அவனுக்கு வாழ்க்கை அமையக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. சொந்த பந்தங்களால் சில அவப்பெயர்களும் பாதிப்பு நடந்து அவன் மன உபாதை அடைந்திருக்கிறான். அதனால் அவனுக்கு புதியதொரு வாழ்க்கையை திருப்பி தந்து வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் விட்டு வரலாம். என்ன சத்தம்? குழாய் சத்தம் கேக்கு. வேற என்னப்பா வேணும்? அந்த வழக்கை நான் வெற்றியாக்கி தரேன். எதுலேயும் மாட்டாமல் காப்பாற்றுறேன். கடலூர் எல்லை வீட்டு பக்கத்தில் இருந்து பார்த்தேன். ஒரு சின்ன கோயில் தெரியுது. அந்த கோயிலில் ஒரு சின்ன ரேடியா சத்தம் கேட்குது. எங்கப்பா இருக்கு கோயில்? அம்மன் கோயில் இருக்கா? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. மனக்குறை தீர்க்க வேண்டும் மகாதேவனாக. மகனுக்கு என்ன வேணும்? பக்கத்தில் வரணும். என்ன வேணும்ப்பா? ஆ, நீங்கள் உட்கார். நீங்கள் உட்கார்ப்பா. ஆ வாங்க. என் நேரம் வந்து உட்கார். கண்ணை மூடு. இந்த விரலை பிடிச்சிக்கோ. சக்குன்னு பிடுறா. ஆ, கால் வந்துட்டு வரலாம். மனநிலைகளும் உடல்நிலைகளும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. சரியான வேலைகள் சாப்பிடாமல் உறங்காமல் உண்ணாமல் வேதனைப்பட்டு தனக்குள்ளேயே குழப்பம் அடைந்து கொண்டு இருக்கிறாள். சீர்படுத்தி இருந்தால் போதும்ல. வா. கருப்பசாமிக்கு இந்த குணமாக்கி தரேன். ஒரு முறை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கப்பா. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கடலூர் பெண் மக்கள் கால் வந்துட்டு வரலாம். என்னடா ஆட்டுக்குட்டி கணக்கு சத்தம் போடுறா? டேய் வாமா. என்னம்மா வேணும்?
காலைல வந்துட்டு வாம்மா. உன்னுடைய கணவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போனேன். சின்சியரான ஒரு ஒர்க்கர். ஆனால் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு பிடிக்காதவங்களால சில தளர்ச்சிகள் குழப்பங்கள் நடந்திருக்கு. இந்த ஆண்டு அவனுக்கு உயர்வான பணிகள் கிடைக்கும். அதே மாதிரி 2026 3வது மாதத்துக்கு பிறகு புதிய பிஸ்னஸ் தொடங்கி வெற்றி அடைவீங்க. அதுக்கிடையில் கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் தோன்றும். அதை நீக்கி தந்துருந்தேன். கால் வந்துட்டு வரலாம். வேறு என்ன வேணும்? உன் புருஷனை கூப்பிட்டு வந்து என்கிட்ட நேரம் உட்காந்து கேளு. முருகப்பெருமான் அருளால் ஒரு ஆம்பளை பையன் கிடைப்பான். போயிட்டு வா, சந்தோஷமா. உன் மனம் கோணாமல் நடப்பான். போ. கர்மசாமிக்கு வாப்பா, காலில் வந்துட்டு வாடா. ஏ 2.25 ஆண்டுகள் நீ நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். நிறைய பணங்களை இழந்து நஷ்டப்பட்டு வேதனை அடைந்திருப்பாய். எதிர்பாராமல் உடலில் ஒரு சைடு வலி வேதனை ஏற்பட்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றி மனம் குழம்பியிருக்கிறாய். இந்த நிலைகளில் மாற்றம் கிடைக்கும். வேறு என்ன வேண்டும்? ஒரே ஒரு விஷயந்தான் நடக்கும். அவன் இஷ்டப்படி நடந்தால் நீ ஏற்றுக்கிடுவியா? போயிட்டு வா, கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. ஐப்பசி மாதத்துக்குள்பட திருமண கோலத்தை உன் வீட்டில் மங்களகரமாக நடத்தி வைப்பேன். வெற்றி உண்டு. ஆனந்தமாகவும் இருப்பாய். கடனும் தீரும். கண்ணியமாக வாழ். எல்லாரும் ஒரு டீ குடிச்சுக்கிடுவோம். நீங்களும் போய் டீ குடிச்சிக்காங்க.